வாழ்க நலத்துடன் வெல்கம் டு நன்றி நியூஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேலஞ்ச் ஆரம்பித்த டே 1ங்க. நம்ம வந்து என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து வெளியே வந்து எந்த சாப்பாடுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் படிப்படியாக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு கொஞ்சம் நல்லா அளவாக சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ண போகிறோங்க. இது வந்து டே 1க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நட் ஜூஸ் தாங்க நான் எடுத்துக்கிட்டேன். காலையில் வந்து நட் ஜூஸ் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நான் கொடுத்தேங்க. அதுக்கப்புறம் வந்து முளைக்கட்டின கொஞ்சம் பச்சைப்பயிர் இருந்துச்சு, ஸோ அதையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்குமே வந்து கொஞ்சம் இந்த பச்சை பயிரையும் அதுக்கப்புறம் நட் ஜூஸ் தாங்க கொடுத்தேன். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டயட்லையோ இல்லை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் நம்மளுக்கு கட் பண்ணணும்னு நினைக்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஏதோ பயிர் வகைகள் ஏதாவது செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நமக்கு சாப்பிடணும்னு தோன்றப்போ வந்து கொஞ்சம் அந்த பயிர் எடுத்து சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அதை சாப்பிடணுங்கிற திருப்தியும் ஆகும், நம்மளுக்கு வந்து வயிறும் கொஞ்சம் ஃபில் ஆன மாதிரி இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பச்சை பயிரை வந்து நம்ம உப்பு மிளகாப்பொடி எதுவுமே போட தேவையில்லைங்க, அப்படியே வந்து சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எனக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் நட் ஜூஸும் காலையில் என் பிள்ளைங்களுக்கு வச்சு விட்ட கொஞ்சம் காய் கொஞ்சம் மிச்சமாக இருக்குங்க. பீட்ரூட்டு கேரட் போட்ட காய் வந்து மிச்சமாக இருந்துச்சு, ஸோ அதை 2 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இடையில பசிக்கிறமாக இருந்தனால வந்து கொஞ்சம் சீத்தாப்பழம் வந்து எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து ஆந்திரா பழமாக இந்த மாதிரி நல்லா பெருசாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் அது ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. மத்தியானத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து வெண்டைக்காய் கூட்டு மாதிரி பண்ணிட்டேங்க. தக்காளி வெங்காயம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் கொதன்னு பண்ணோம் அப்படின்னா வந்து சாப்பாடில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா வெண்டைக்காய் கூட்டு வந்து பண்ணிட்டேங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தாங்க. ஸோ இது மாதிரி காய் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி காயெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சீப்பாக தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி காய் வந்து நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ இல்லை அரை கிலோ வாங்கினா கூட மொத்தமாக நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா வந்து காய் வந்து நிறைய கிடைக்கும், நமக்கு வயிறுக்கும் நல்லா ஃபில் ஆகுங்க. அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட்றப்ப வந்து முடிஞ்சளவுக்கு வந்து ஒரு 2 சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு பிடிக்காட்டி அப்படின்னா வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி சாப்பாடோட வச்சு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட வந்து நம்மளுக்கு நம்ம பழகிருங்க. ஸோ மத்தியானமும் காலையிலையும் வந்து பச்சையாக வந்து ஒரு 2லேருந்து ஒரு 4 வெங்காயம் சாப்பிட்டா வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா உண்டாகுங்க. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கொஞ்சமாக வெண்டைக்காவும் காலையில் வச்ச எங்கள் பிள்ளைங்களுக்கு வச்ச மிச்ச கூட்டு கொஞ்சம் இருந்துச்சுங்க. புடலங்காவும் பீன்ஸும் போட்ட கூட்டுங்க. ஸோ அதை 2யும் வந்து நல்லா பார்த்திங்கன்னா நிறையா நல்லா வச்சுட்டு சாப்பாடு வந்து கொஞ்சமாக வச்சுக்கிட்டேங்க. நம்ம வந்து என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம பசியில் வந்து சாப்பிட்றப்ப வந்து நல்லா வந்து மென்று சாப்பிட மாட்டோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய அந்த மென்று சாப்பிடாதப்போ நம்ம நிறைய சாப்பாடு எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், ஆனால் வந்து வயிறும் நிறையாத மாதிரி இருக்கும். அதே இது வந்து நீங்கள் வந்து சாப்பாடு வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டால் கூட நல்லா மென்று சாப்பிடுங்களேன், நம்மளுக்கு வந்து வயிறும் ஃபில் ஆகும், நல்லா திருப்தியாக இருக்க மாதிரி இருக்குங்க. இது வந்து என்னோடய அனுபவத்தில் வந்து நான் கற்றுக்கிட்டது. நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து அந்த வித்தியாசம் வந்து தெரியுங்க. நல்லா மென்று சாப்பிட்றப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சாப்பாடு வந்து கம்மியாக தாங்க சாப்பிடுவோம். ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன தான் நம்ம ஸ்நாக்ஸ் வேணாம்னு சொன்னாலுமே வந்து பிள்ளைங்களுக்காக வந்து வீட்டில் வந்து வாங்கி வைப்பாங்க பார்த்திங்களா, அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு டெம்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து எடுத்தோடனே வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு எதை வந்து நம்ம வந்து வேணான்னு நினைக்கிறோமோ அதான் ரொம்ப சாப்பிடணும்னு தோணுங்க. ஸோ எனக்கு வந்து அப்போ தோன்றப்போ வந்து 2 முறுக்கு 2லேருந்து ஒரு 3 முறுக்கு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணி போல் வந்து ஒரு கப் காஃபி எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா வந்து டக்குன்னு எல்லாத்தையும் விட முடியாது பார்த்திங்களா. ஸோ படிப்படியாக வந்து எல்லாத்தையும் நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப பசியிலேருந்து நம்ம டயட்டில் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம லைட்டாக பசிக்கிறப்ப ஏதாவது ஒன்று வாயில் போட்டு நம்ம மென்னுக்கிட்டால் வந்து தப்பு இல்லைங்க. அது வந்து நம்ம சாப்பிட வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக சாப்பிட்டா வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நமக்கு வந்து வெயிட் போடாதுங்க. ஸோ இது வந்து 1 இயர் ப்ராசஸ் தானே, அதனால் மெதுவாகவே எல்லாமே வந்து மெதுவாக கட் பண்ணலான்னு வச்சுட்டு எனக்கு தோன்றப்பெல்லாம் கொஞ்சம் இந்த முளைக்கட்டின பச்சை பயிர் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேங்க. நைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி தோசை ஊற்றிக்கிட்டேங்க. நம்ம ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றுறப்ப வந்து நம்மளால் 2 தோசைக்கு மேலே சாப்பிடவே முடியாதுங்க. எனக்கு இந்த மாதிரி ஆனியன் போட்டு சாப்பிட பிடிக்கும், அதனால் வந்து கொஞ்சமாக ஆனியன் போட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சம் நான் இட்லி பொடி மேலே தூவிக்கிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றப்ப வந்து நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்குங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சுட்டு நான் வந்து சிம்பிளாக வந்து சட்னி வச்சுக்கிட்டேங்க. இதுக்கு தோசைக்கு முக்கியமாக வந்து எண்ணெய் வந்து நிறைய ஊற்றக்கூடாதுங்க. சின்ன கரண்டி இந்த மாதிரி வந்து சின்ன கரண்டியில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே சுற்றி ஊற்றி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்ப வந்து ஆயில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிருங்க. நல்லா மூடி விட்டு 2 பக்கம் திருப்பி விட்டிங்க அப்படின்னா ஆனியன் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து நான் ரொம்ப சிம்பிளாக வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் மட்டும் தாங்க இருந்துச்சு. ஸோ கொத்தமல்லி, தேங்காய், கொஞ்சம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு பச்சையாக அரைச்சிட்டேங்க. இது வந்து சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. அவசர சட்னி தாங்க, ஆனால் சாப்பிட வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து எனக்கு வந்து உங்களோட கருத்தும் ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் வந்து நம்மளோட ஐடியாஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். எனக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் கற்றுக்குவேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு சின்ன லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.